ஹலோ மேட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு லேப்டாப் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் ஆர் லேப்டாப் எடுத்ததுக்கப்புறம் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் uidai அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து uidai.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயும் நீங்கள் வந்து E-Aadhar டவுன்லோடுன்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் E-Aadhar டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக வந்து E-Aadhar வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த E-Aadhar டவுன்லோட் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். E-Aadhar கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். ப்ளஸ் உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வேணும். ஆதார் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இங்கேயும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா வந்து கீழே காமிக்கும். அந்த கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா do you want a masked ஆதார் அப்படின்னு கேட்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும்தான் வியூ ஆகும். சப்போஸ் அந்த டேர்ம்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தேவையில்ல, எனக்கு வந்து ஃபுல் நம்பருமே வேணும், எது மாஸ்க் ஆதார் வேணும்னா அதை வந்து டிசேபிள்லே இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதை கிளிக் பண்ணாதீங்க. இப்போ வந்து உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அது என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட இயர் ஆஃப் பர்த். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து சுரேஷ் அப்படின்றதா SURESH 4 லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸும் நெக்ஸ்ட் அவங்களோட இயர் ஆஃப் பர்த் 1999. ஸோ இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் வந்து டவுன்லோட் ஆனது ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து உங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃபை வந்து பாஸ்வேர்டு எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கூகுள் க்ரோம்லேயே வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் மர்ஜ் பண்ணுறதுக்கு, நம்ம ஜேபிஜி இமேஜை வந்து பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு, நம்ம பிடிஎஃபை வந்து பேஜஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்டு நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் அந்த பிடிஎஃப் ஒர்க்ஸ்லாம் வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அன்லாக் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அன்லாக் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லும் எந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் பாஸ்வேர்டை அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டோட ஃபைலில் தான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஒன் டைம் மட்டும் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபில் வந்து பாஸ்வேர்டு கேட்கவே கேட்காது இனிமேல். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். பிடிஎஃப் ஃபைல் ஹேவ் பீன் அன்லாக்டு அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். கீழே வந்து டவுன்லோட் த அன்லாக்டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள் அன்லாக் ஆன பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். இனிமேல் வந்து இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எப்போயுமே பாஸ்வேர்ட் கேட்காது.